ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் ஒரு புதிய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஓகே, அதை கற்றுக்க ரெடியாக இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு வெரி குட். இந்த இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும். இந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு அதை நம்மளோட எவ்ரிடே கம்யூனிகேஷனில் எம்ப்ளாய் பண்ண முடியும். சரிங்களா? ரைட். இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு சூப்பரான ஃபார்மெட்டுங்க. அதனால தயவு செய்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம பொதுவாக தமிழில் பார்த்தீங்கன்னா இருப்பது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவோம். இருப்பது என்ன இருப்பது அப்படின்னா நாம் ஒரு இடத்துல இருக்கிறது கிடையாது, அது வேற. அது நம்மளோட நிலைமையை சொல்கிறது, இல்லாட்டி நம்மளோட லொக்கேஷனை சொல்கிறது. சரிங்களா? ஆனால் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஒருவராக இருப்பது. ஓகே, நாம் அவரை போல் இருப்பது, இல்லாட்டி அவ்வாறாக இருப்பது அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லுவோம். பார்த்தீங்களா? அட, நல்லவனாக இருக்கிறது ரொம்ப சிரமண்டா. நல்லவனாக இருப்பது, அப்போது அந்த மனிதரை போல இருப்பது. ஓகே, அப்போது அந்த மாதிரி வார்த்தைகளை எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு முழு வாக்கியம் வேணும். ஓகேங்களா? ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வேணும். நார்மலாகவே ஒரு சென்டென்ஸ் எப்படி ஆரம்பிக்கும்? சப்ஜெக்டில் ஆரம்பிக்குமா? அது உலகத்துக்கே தெரிஞ்சது. இங்கிலீஷில் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டு வார்த்தை சப்ஜெக்டில் ஆரம்பிக்கும். அதை தொடர்ந்து வேர்பு வரும். அதை தொடர்ந்து என்ன வேணுமோ சென்டென்ஸ் பேட்டர்னில் மீதி என்னென்ன இருக்குது? காம்ப்ளிமெண்ட் இருக்குது, ஆப்ஜெக்ட் இருக்குது, டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், அதெல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதோ ஒன்று வந்துடும். சரிங்களா? ஆனால் இப்போ நாம் பார்க்க போகிறது எங்கே வேலை செய்யும் அப்படின்னா சப்ஜெக்டோட இடத்துல தான் வேலை செய்யும். ஏன்னா அவரை போல் இருப்பது அப்படின்னா இன்னொருத்தரோட இடத்துல நம்மளை வைக்கிறோம், இல்லாட்டி இன்னொருத்தரை போல நம்மளை பாவிக்கிறோம். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா நாம் சப்ஜெக்ட்குள்ளே வந்துடுவோம், பெயர் சொல்லாக மாறிவிடுவோம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் சப்ஜெக்டில் தான் போடணும். அதை தொடர்ந்து சென்டென்ஸோட நார்மல் வேர்ப் எப்படி வருமோ அப்படியே போயிடணும். ஓகே, வேறு எந்த மாற்றமும் இல்லை. நாம் இன்றைக்கி செய்ய போகிற மாற்றம் எது கூட அப்படின்னா சப்ஜெக்ட் கூட மட்டும்தான். ஓகே, அது ரொம்ப பெரிய மாற்றம்லாம் கிடையாது, சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். ஓகே, சரி பாருங்கள். அப்போ எந்த மாதிரி போடணும் அப்படின்னா இப்போது போலீஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். போலீஸ் அப்படின்னு வைக்கிறேன் அப்படின்னா ஒரு காவல் அதிகாரி, இதுதான் அர்த்தம். ஒரு காவல் அதிகாரி. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா முன்னாடி பீயிங் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்குறேன். பாருங்கள், பாதி பேர் என்ன நினைப்பீங்கன்னா பீயிங்னா இருந்து கொண்டு தானே, அப்போ போலீஸாக இருந்து கொண்டு அப்படின்னு நீங்கள் மீனிங் எடுத்துகிட்டு போயிடுவீங்க. அப்படி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தப்பு. ஓகே, பீயிங் அ போலீஸ் அப்படின்னா போலீஸாக இருப்பதுன்னு அர்த்தம். ஓகே, காவல்துறை அதிகாரியாக பாருங்க, பீயிங் அ போலீஸ் காவல் அதிகாரியாக இருப்பது. ஓகே, அப்போ அப்படியே சொல்லி பார்க்கலாமா கொஞ்சம் கொஞ்சமாக? பீயிங் அ ஸ்டூடெண்ட் மாணவராக இருப்பது. ஓகே, பீயிங் அ பேரண்ட் பெற்றோராக இருப்பது. பீயிங் அ டீச்சர் ஆசிரியராக இருப்பது. புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாலே அதற்கு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு சென்டென்ஸை போட்டு முடிக்கணும். அந்த சென்டென்ஸு வேர்ப்லேருந்து ஆரம்பிக்கணும். ஓகே, இப்போ பாருங்கள், போலீஸாக இருப்பது ஒரு டிஃபிகல்ட்டான இல்லாட்டி ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, போலீஸாக இருப்பது ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் அப்படி எழுதலாங்களா? பாருங்கள், பீயிங் அ போலீஸ், இதுதான் நம்மளோட ரூட் வேர்டு. என்ன ரூட் வேர்டு? சப்ஜெக்ட் வரணும், சப்ஜெக்ட் கூட ஒரு பீயிங் வரணும். இதான் ஃபார்முலா. ஓகே, பீயிங் ப்ளஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் உடனே என்ன வரணும்? வேர்பு வரணும். அப்படி தான் ஸ்டார்ட் ஆகணும். ஒரு ஃபுல் சென்டென்ஸ் வேணும். ஸோ அந்த ஃபார்முலாவில் நம்ம போயிடலாம். ஓகே, பாருங்கள், பீயிங் அ போலீஸ் வேர்பில் ஸ்டார்ட் ஆகணும். இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். அவ்வளோதான். அது ஒரு சவாலான காரியம். போலீஸாக இருப்பது ஒரு சவாலான காரியம். அப்போ போலீஸாக இருப்பது அப்படிங்கிற வார்த்தைக்கு இத்தனை நாள் என்னன்னு தெரிஞ்சிருக்காது, எப்பரா அதை சப்ஜெக்டில் கொண்டு வரது அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. போலீஸாக இருப்பது ஒரு சவாலான காரியம். பீயிங் அ போலீஸ் இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க். இந்த பீயிங்கை தூக்கிடுறேன். அ போலீஸ் இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. அ போலீஸ் இஸ் அ சேலஞ்சிங் டாஸ்க்னு சொன்னீங்கன்னா தப்பு, மீனிங் வராது. ஓகே, காவல் அதிகாரி ஒரு சவாலான வேலை. காவல் அதிகாரி ஒரு சவாலான வேலை அப்படின்னு சொன்னீங்கன்னா தப்பு. காவல்துறை அதிகாரியாக இருப்பதுன்னு சொன்னாதான் மீனிங் வருது.
புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இருப்பது, அவ்வாறாக இருப்பது அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண வேண்டிய வார்த்தை பீயிங், அது கூட ஒரு நவுன். புரிஞ்சுதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். நமக்கு தெரிந்த வார்த்தைகளை எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம புது புது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பேசிட்டு போயிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாங்களா? இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துடலாம். ஃபார்மல் நமக்கு தெரியும், பீயிங் ப்ளஸ் சப்ஜெக்ட்டு, அது கூட ஒரு வேர்பு, அதை தொடர்ந்து சென்டென்ஸ் வரும். இப்போ வேர்பில் 2 இருக்குது. ஒன்று அந்த பி வேர்ப்ஸ் கூட வந்துடும், இன்னொன்று மெயின் வேர்பு கூட போயிடும். அப்போ அந்த பி வேர்பு, ஆக்சிலரி வேர்பு அதெல்லாத்தையுமே நம்ம ஒரு செட்லேயும், மெயின் வேர்பை இன்னொரு ஸ்லைட்லையும் பார்க்கலாம். ஏன்னா மெயின் வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அதனுடைய மீனிங் கொஞ்சம் லைட்டாக மாறும். ஓகே, ரெண்டுத்தையும் ஒரே ஸ்லைடில் போட்டு குழப்ப விரும்பலை. இப்போ பி வேர்பை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் போயிடலாம். சரிங்களா? பாருங்க, இப்போ ஓட்டுநராக இருப்பது பாதுகாப்பை பற்றியதாகும். இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி தெரியலாம், ஆனால் ரொம்ப சிம்பிள். பாதுகாப்பை பற்றியதாகும். இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது இங்கிலீஷில் நம்ம அதுக்கு ஈக்குவலான வேர்டு என்ன சொல்லுவோம்? இதை பற்றி, அதை பற்றி, என்னை பற்றி. இப்போல்லாம் சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? அபவுட். வெரி குட், அபவுட். அப்போ இந்த வேலை அதை பற்றியது, இந்த வேலை அதை பொறுத்தது அப்படிங்கிற மீனிங்கில் நம்ம தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? அதற்கு நம்ம அபவுட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க ஃபார்முலா ஓடிடலாம். ஓட்டுநராக இருப்பது, ஃபஸ்ட் இதைத்தான் நம்ம டீகோட் பண்ணணும். ஓட்டுநராக இருப்பது, ஓட்டுநர்னா டிரைவர். அப்போது பீயிங்கில் ஆரம்பிக்கணும், ஆரம்பிச்சாச்சு. ஓகே, பீயிங், ஓட்டுநர் அப்படின்னா டிரைவர். அப்போ என்றைக்குமா டிரைவர் அப்படின்னு போடுங்க, சும்மா வெறும் டிரைவர்னு போட வேண்டாம். ஓகே, பீயிங்க்கு அப்புறம் எந்த சப்ஜெக்ட் போட்டாலும் தயவு செய்து ஒரு ஆர்டிக்கிளோட போடுங்க. அப்போ மீனிங் கரெக்டாக இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரும் கரெக்டாக வரும். ஓகே, பீயிங் அ டிரைவர் எதை பொறுத்தது? பாதுகாப்பை பொறுத்ததாகும். பாதுகாப்பை பொறுத்ததுன்னா அபவுட் சேஃப்டி, பாதுகாப்பை பற்றியதாகும். இப்போ ப்ரெசன்ட்ல சொல்கிறோம் இஸ் அபவுட் சேஃப்டி. ஏன்னா அடுத்து என்ன வரணும்? வேர்பு வரணும். சப்ஜெக்டுக்கு அடுத்து வந்துருச்சு, இப்போ வேர்ப் வரணும். ஓகே, இஸ் பாதுகாப்பை பற்றியது, அபவுட் சேஃப்டி. ஓகே, சேஃப்டி. பாருங்க, பீயிங் அ டிரைவர் இஸ் அபவுட் சேஃப்டி. பீயிங் அ டிரைவர் இஸ் அபவுட் சேஃப்டி. ஓட்டுநராக இருப்பது பாதுகாப்பை பற்றியதாகும். ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, மருத்துவராக இருப்பது பொறுப்பை பற்றியதாகும். பொறுப்பாக இருப்பதை பற்றியதாகும். ஓகே, எப்படி சொல்லலாம்? மருத்துவராக இருப்பது பொறுப்பை பற்றியதாகும். ரொம்ப சிம்பிள். அந்த பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும் வார்த்தையை கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சிட்டிங்க, அவ்வளோதான். பீயிங் அ டாக்டர் இஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பாருங்க, பீயிங் அ டாக்டர் இஸ் அபவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, வக்கீலாக இருப்பது நீதியை பற்றியதாகும், நீதியை பொறுத்ததாகும். எப்படி சொல்லலாம்? வக்கீலாக இருப்பது என்னதான்? வக்கீலாக இருக்கிறது அப்படி இருக்கணும். வக்கீல் அப்படிங்கிற வேலையை எதை பற்றினது? நீதியை பற்றியது அப்படின்னு சொல்லுவோம்ல. எப்படி சொல்லலாம்? பீயிங் அ லாயர், பீயிங் அ லாயர் இஸ் அபவுட் ஜஸ்டிஸ். அவ்வளோதான். ஜஸ்டிஸ்னா நீதி. பீயிங் அ லாயர் இஸ் அபவுட் ஜஸ்டிஸ். பீயிங் அ லாயர் இஸ் அபவுட் ஜஸ்டிஸ். புரிஞ்சுதா? அவ்வளோதான். சரி, அடுத்து வாங்க. நேர்மையாக இருப்பது நல்லது. நேர்மையாக இருப்பது நல்லது. நல்லதுன்னா குட்டு, நேர்மையாக இருப்பது, அவ்வளோதான். நேர்மைக்கு ஹானஸ்ட்டு அப்படியே தூக்கி போடுங்க, வேலை முடிஞ்சது. பீயிங் ஹானஸ்ட். நல்லா கவனிக்கணும், டிரைவர் நீங்கிறது ஒரு நபர். சரிங்களா? ஹானஸ்ட் நீங்கிறது நபரா? நபர் கிடையாது. ஓகே, ஏன்னா அது ஒரு அட்ஜெக்டிவ். ஹானஸ்ட் மேனுன்னு சொல்லுவோம். அப்போது இந்த பிளெயின் நவுன் போட்டால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு நபரை குறிக்கக்கூடிய சொற்கள் வந்தால் மட்டும் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. அட்ஜெக்டிவ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா போட வேண்டாம், டைரெக்டாக அந்த வேர்டு எழுதிருங்க. ஓகே, பாருங்க, பீயிங் ஹானஸ்ட். பீயிங் அண்ட் ஹானஸ்ட்னு போட வேண்டாம், பீயிங் ஹானஸ்ட். ஓகே, பீயிங் ஹானஸ்ட், நேர்மையாக இருப்பது நல்லது, இஸ் குட். அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. பீயிங் ஹானஸ்ட் இஸ் குட், நேர்மையாக இருப்பது நல்லது. ஓகே, மாணவராக இருப்பது நல்லது, பீயிங் அ ஸ்டூடெண்ட் இஸ் குட். மேய்ப்பராக இருப்பது நல்லது, பீயிங் அ ஷெப்பர்ட் இஸ் குட். மேய்ப்பர்னா என்னது? ஷெப்பர்டு. பீயிங் அ ஷெப்பர்ட் இஸ் குட். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அடுத்து பாருங்க, விமானியாக இருப்பது சுவாரஸ்யமானதாக இருக்கலாம். ஓகே, இருக்கிறது, அதை பற்றியதாகும்லாம் சொல்லலை, இருக்கலாம், இருக்கலாம். அப்போது நம்ம எங்கே போயிடணும்னா ஆக்சிலரி வெர்பு கூட போயிடணும்.
ஓகே, இது அப்படி இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம மேபி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே கேன் பி அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி அதுக்கு பின்னாடி ஒரு ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்க வேர்பை போட்டோம்னா வேலை முடிஞ்சது. ஓகே, இல்லாட்டி அது அந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேன் பிக்கு அடுத்து ஒரு நவுனை போடணும். ஓகே, பாருங்கள், விமானியாக இருப்பது சுவாரஸ்யமானதாக இருக்கலாம். விமானினா பைலட்டு. ஸோ பீயிங் அ பைலட், அவ்வளோதான். பீயிங் அ பைலட், உடனே என்ன வரணும், வேர்ப் ஃபார்மெட் வரணும், வந்துருச்சு. கேன் பி. சுவாரஸ்யமானது, சுவாரஸ்யத்துக்கு என்ன சொல்லலாம், இன்ட்ரெஸ்டிங், த்ரில்லிங் சொல்லலாமா? அந்த வார்த்தையை நம்ம அப்படியே போடுறோம். ஓகே, பாருங்கள், த்ரில்லிங், அவ்வளோதான். பீயிங் அ பைலட் கேன் பி த்ரில்லிங். பீயிங் அ பைலட் கேன் பி த்ரில்லிங். விமானியாக இருப்பது என்னவாக இருக்கும், சுவாரஸ்யமானதாக இருக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்கள், நடிகராக இருப்பது கஷ்டமானது. நடிகராக இருப்பது கஷ்டமானது, இஸ் டிஃபிகல்ட், அதான் நம்ம சொல்லுவோம். அப்படியே போட்டுடலாங்களா? பாருங்கள், நடிகராக இருப்பது கஷ்டமானது. ஓகே, நடிகருக்கு பீயிங் அண்ட் ஆக்டர். பீயிங் அண்ட் ஆக்டர், ஏன்னா வவ்வல் வருது. ஓகேங்களா? பீயிங் அண்ட் ஆக்டர் இஸ் டிஃபிகல்ட். ஓகே, இதை நீங்கள் இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்லலாம், இஸ் டிமாண்டிங்னு கூட சொல்லலாம். கரெக்டு தான். டிமாண்டிங் அப்படின்னா நீ நடிகராக இருக்கிறதுக்கு பயங்கரமான எஃபர்ட் தேவை, ஹார்ட் ஒர்க் தேவை, டெடிக்கேஷன் தேவை. அப்போ அதெல்லாம் டிமாண்டு. அதெல்லாம் இருந்தால் தான் நீ நடிகராக இருக்க முடியும். அப்போ ரொம்ப கஷ்டம் தானே. ஓகே, நம்ம அப்படியும் சொல்லலாம். பீயிங் அன் ஆக்டர் இஸ் டிமாண்டிங், அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். பீயிங் அன் ஆக்டர் இஸ் டிஃபிகல்ட் ஒன், இல்லாட்டி டிஃபிகல்ட் டாஸ்க். ஓகே, டிஃபிகல்ட் டாஸ்க்னு கூட போட்டு முடிக்கலாம், தப்பு இல்லை. ஓகே, மீனிங் வில் பி தேர். பீயிங் அன் ஆக்டர் இஸ் டிஃபிகல்ட் டாஸ்க், பீயிங் அன் ஆக்டர் இஸ் டிமாண்டிங். ஓகே, இப்போ இது புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, அப்போது பி வேர்பு கூடயோ இல்லாட்டி இந்த ஹெல்பிங் வேர்பு கூட வந்தால் என்ன வரும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியாக இருப்பது, நேர்மையாக இருப்பது, அவராக இருப்பது அப்படிங்கிறது மீனிங்கில் வந்துடும். ஓகே, ஆனால் நம்ம அந்த மெயின் வேர்புக்கு போகும்போது ஒரு மாதிரி மாறும். அது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அடுத்த செக்மெண்ட் என்னன்னா, ஆசிரியராக இருப்பதற்கு, இருப்பது இல்லை இருப்பதற்கு, தலைவனாக இருப்பதற்கு. ஓகே, இதுக்கு மட்டும் ரெண்டே எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் சொல்லித்தரேன், சரிங்களா? என்னென்னா, எல்லா இடத்துலையுமே அப்படி இருப்பது இருப்பதுன்னு சொல்ல மாட்டோம். அப்படி இருப்பதற்கு அப்படிங்கிற வார்த்தையும் சொல்லுவோம். ஆனால் அப்படி இருப்பதற்கு அப்படிங்கிற மீனிங் எப்போ வரும்னா, இந்த வேர்பு வருது பாருங்கள், மெயின் வேர்பு, அதை பொறுத்து தான் மாறும். ஓகே, அதுவும் நான் கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடுறேன், சரிங்களா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி. என்னென்னா, இந்த ரெண்டு வார்த்தைகள் வந்தால் மட்டும்தான் அப்படி இருப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி மீனிங்கில் வரும். என்ன அப்படின்னா, தேவைப்படுகிறது. ஓகே, அப்படி இருப்பதற்கு தேவைப்படுகிறது அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? ரிக்வயர்ஸு, டிமாண்ட்ஸு, ஓகே, நீட்ஸு. ஓகே, இந்த மாதிரி வார்த்தைகள் வந்தால் அதற்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆசிரியராக இருப்பதற்கு, தலைவராக இருப்பதற்கு, அந்த மாதிரி சென்டென்ஸ் வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? மற்றது எல்லாமே ஆஸ் யூஷுவலாக நமக்கு அப்படி இருப்பது, இப்படி இருப்பது அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும், சரிங்களா? சரி, பார்க்கலாம். ஆசிரியராக இருப்பதற்கு அப்படி எழுதுங்க. ஓகே, பீயிங் அ டீச்சர், ஆசிரியராக இருப்பது. ஆனால் வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிமாண்ட்ஸு, ரிக்வயர்ஸ் அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும்னா, பீயிங் அ டீச்சர் அப்படிங்கிறது ஆசிரியராக இருப்பதற்கு அப்படிங்கிற அர்த்தத்தில் மாறிடும். ஓகே, பீயிங் அ டீச்சர், பொறுமை தேவைப்படுகிறது, ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். ஓகே, பாருங்க, பேஷன்ஸ்னா பொறுமை. பீயிங் அ டீச்சர் ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். பீயிங் அ டீச்சர் ரிக்வயர்ஸ் பேஷன்ஸ். அதை நீங்கள் டிமாண்ட்ஸ்னு கூட சொல்லலாம், தப்பு இல்லை. பீயிங் அ டீச்சர் டிமாண்ட்ஸ் பேஷன்ஸ். ஓகே, பீயிங் அ டீச்சர் டிமாண்ட்ஸ் பேஷன்ஸ். ஓகே, அடுத்து பாருங்க, தலைவனாக இருப்பதற்கு அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. தலைவனாக இருப்பதற்கு அர்ப்பணிப்பு என்ன பண்ணுறது, தேவைப்படுகிறது. சேம். ஓகேங்களா? பாருங்க, தலைவனாக இருப்பது பீயிங் அ லீடர். ஓகே, பீயிங் அ லீடர், அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. அர்ப்பணிப்புன்னு என்ன சொல்லலாம் தமிழில், இங்கிலீஷில்? அர்ப்பணிப்புக்கு சரியான வார்த்தை டெடிகேஷன். வெரி குட், டெடிகேஷன். ஸோ பீயிங் அ லீடர் என்ன தேவைப்படுகிறது, ரிக்வயர்ஸ் இல்லாட்டி நீட்ஸ்ன்னு போட்டுக்கலாம், சரிங்களா? பீயிங் அ லீடர் நீட்ஸ் டெடிகேஷன். ஓகே, பீயிங் அ லீடர், ஓகே, பீயிங் அ லீடர் நீட்ஸ் டெடிகேஷன். ரொம்ப சிம்பிள். பீயிங் அ லீடர் நீட்ஸ் டெடிகேஷன், லீடராக இருப்பதற்கு அர்ப்பணிப்பு தேவைப்படுகிறது. ஓகே, இந்த ரெண்டு தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீனிங்லேயே தான் வரும். ஓகே, சரி, பாருங்கள். பெற்றோராக இருப்பது அளவிற்ற அன்பினை குறிக்கிறது. ஆஸ் யூஷுவல் தான், அப்படியே போயிட வேண்டியதான். பாருங்கள், பீயிங்
பீயிங் அ பேரண்ட், ஓகே, பீயிங் அ பேரண்ட் பெற்றோராக இருப்பது அளவற்ற அன்பினை குறிக்கிறது. அளவற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ், ஓகே, அன்கண்டிஷனல் லவ் அளவற்ற அன்பினை குறிக்கிறது. ஓகே, அது அதைத்தாங்க மீன் பண்ணுது நம்ம சொல்லுவோம்ல, இது இதைத்தான் மீன் பண்ணுதுன்னு சொல்லுவோம், அதுதான் குறிக்கிறதுன்னு எழுதியிருக்கேன். ஓகே, அப்போ மீன் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போட்டுக்கலாம். மீன்ஸ் அளவற்ற அன்பு. அளவற்ற அன்புன்னா அன்கண்டிஷனல் லவ். ஆனால் இங்கே நம்ம எப்படி எழுதணும்னா லவ்விங் அன்கண்டிஷனலி. ஏன்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க குழந்தைகளை அந்த அளவுக்கு. ஓகே, அன்கண்டிஷனல் லவ் பண்ணுவாங்க. அப்போது லவ்ங்கிற வார்த்தையை நம்ம ஃபஸ்ட் இங்கே போட்டால் தான் கரெக்டாக வரும். சரிங்களா? பீயிங் அ பேரண்ட் மீன்ஸ் loving unconditionally. Okay, loving unconditionally. Okay, being a parent means loving unconditionally. Okay, being a parent means loving unconditionally. பெற்றோராக இருப்பது அளவற்ற அன்பினை என்ன ஆகுது, அளவற்ற அன்பினை குழந்தைகள் மேலே செலுத்துவதை குறிக்கிறது. ஓகே, அவ்வளோதான். ஓவியராக இருப்பது கவனத்தை உள்ளடக்கியது. கவனத்தை உள்ளடக்கியது ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். ஓகே, ஓவியர்னா யார், பீயிங் an artist. ஓகே, பீயிங் an artist கவனத்தை உள்ளடக்கியது. கவனம்னா ஃபோக்கஸ் நமக்கு தெரியும், உள்ளடக்கியது அப்படின்னா இன்வால்வ், அந்த ஒரு வார்த்தை தெரிஞ்சால் போதும். ஓகே, அப்போது ஃபோக்கஸை உள்ளடக்கியதுன்னா இன்வால்வ் பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? பாருங்கள், பீயிங் an artist involves focus. முடிஞ்சு போச்சு. ஓகே, பீயிங் an artist involves focus. அத்லீட்டாக இருக்கிறது கவனத்தை உள்ளடக்கியது. பீயிங் an athlete involves focus. பீயிங் an athlete involves focus. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ரிக்வயர்ஸு, டிமாண்ட்ஸு, அப்புறம் நீட்ஸ் இந்த மாதிரி தேவைப்படுகிறது அப்படிங்கிற அர்த்தத்தில் வந்தால் மட்டும்தான் அப்படி இருப்பதற்கு அப்படிங்கிற அர்த்தம் வரும். மற்ற எல்லா இடத்துலையுமே நீங்கள் அப்படி இருப்பதுன்னு போயிட்டே இருக்கலாம், தப்பே வராது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா இதெல்லாம் நியூ சென்டென்ஸ் பேட்டர்ன். இது டபக்குன்னு என்ன ஆகாதுன்னா மைண்டுக்குள்ள உட்காராது. நிறைய ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது ஈஸியாகும். சரிங்களா? இப்போ ஒரு சில ஹோம்ஒர்க்ஸ் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. இப்போ ஹோம்ஒர்க் பாருங்க. அழகாக இருப்பது என்றுமே ஆபத்து. ஓகே, இருப்பது அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. பணிவாக இருப்பது நற்பெயரை தரும். வெற்றியாளனாக இருப்பது வெற்றியை பற்றியதாகும். இதோட எல்லா ரூட்டுமே ஸ்லைடில் இருக்குது. டவுட் வந்துச்சுன்னா போய் பாருங்கள், எந்த எக்ஸாம்பிள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, சமையல் கலைஞனாக இருப்பதற்கு கடின உழைப்பு தேவை. பாடகராக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த வார்த்தை பார்த்தாலே வந்துடணும் என்ன வார்த்தை நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்ட்டு. அது போட்டதை கரெக்டாக ஃபிட் ஆகும். சரிங்களா? ஸோ இதற்கான சரியான ஆன்சர்ஸை என்ன பண்ணுங்கள், கமெண்ட்டில் போடுங்க, நான் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடைந்து கொள்ளட்டும். ஓகே, அண்ட் இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே.